புயலடித்து ஓய்ந்தது போல இருந்தது வீடு. கல்லூரிக்கு போகிறவர்கள் சென்று விட்டார்கள். அலுவலகம் போகிறவர்கள் கிளம்பிவிட்டார்கள். லட்சுமி அடுப்படியில் வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். கூடத்தில் அங்கமுத்து சோஃபாவில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள். திடீரென்று லட்சுமி லட்சுமி இங்கே ஓடி வாயேன் என்று அங்கமுத்து அலறினாள். என்னவோ ஏதோ என்று லட்சுமி அலறி பிடித்து கொண்டு ஓடி வந்தாள். அங்கமுத்து பாய்ந்து ஓடி லட்சுமியை கட்டிப்பிடித்து கொண்டாள். உடனே லட்சுமி ஆ ஐயோ அத்தை என்னாயிற்று என்னாயிற்று என்று அலறினாள். நீ ஏண்டி இப்படி அலறுகிறாய், பேயை கண்டவள் போல என்று அங்கமுத்து அவளை இட்டாள். லட்சுமி விழித்தாள். அத்தை நீங்கள் தானே இப்படி அலறினீர்கள். இது பேய் கதை. அந்த பேய் அந்த பெண்ணின் நெஞ்சை ரெண்டாக பிளந்து இரத்தத்தை குடிக்கிறது. அதை படித்ததும் நான் பயந்து விட்டேன் என்று அங்கமுத்து கையில் இருந்த புத்தகத்தை மருமகளிடம் காட்டினாள். தனியாக படிக்க பயமாக இருக்கு, நீ என் பக்கத்திலே உட்காந்துக்கோ என்று அங்கமுத்து மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து புத்தகத்தை விரித்தாள். உங்களுக்கே பயமாக இருக்குன்னா நான் எப்படி அத்தை என்று லட்சுமி நடுங்கினாள். அதை கவனித்த அங்கமுத்து ஏண்டி பேயை கண்டவள் போல நடுங்குகிறாய் என்று கண்டித்தாள். நான் பேயை கண்டேனா பிசாசை கண்டேனா, உங்களைத்தான் கண்டேன் என்றாள் லட்சுமி. ஓ மாமியாரை கண் கண்ட பேய் என்று சொல்கிறாயா என்றாள் அங்கமுத்து. ஐயோ அத்தை நான் அப்படி சொல்லுவேனா, மருமகளுக்கு மாமியார் தான் கண் கண்ட தெய்வமாயிற்றே என்று லட்சுமி குலைந்தாள். சரிதான், போயே ஒரு காப்பி எடுத்துட்டு வா என்று அங்கமுத்து கட்டளையிட்டாள். மீண்டும் புத்தகத்தில் மூழ்கினாள். லட்சுமி காப்பி கொண்டு வந்தாள். அங்கமுத்து பருகி கொண்டு இருந்தாள். அத்தை பயமாக இருக்கிறது என்றால் ஏன் இந்த புத்தகத்தை படிக்கிறீர்கள்? ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி எதையாவது படிக்கக்கூடாதா என்று லட்சுமி நயமாக கேட்டாள். எனக்குன்னா அந்த வயசில் ஆகலடி, போய் உன் வேலையை பார் அவள் முகத்தில் அடித்தது போல அங்கமுத்து சொன்னாள். நமக்கு ஏன் இந்த வம்பு? காலி டம்ளரை வாங்கி கொண்டு லட்சுமி மீண்டும் அடுப்படிக்கு போனாள். அங்கமுத்து புத்தகத்தில் ஆழ்ந்தாள். மயிர் கூச்செறியச் செய்யும் மர்மக் கதை அது. பாய்ந்து வரும் பேய், பறந்து வரும் பிசாசு, முட்டித்தள்ளும் குட்டிச்சாத்தான், லொக் லொக் கிளவி, ஓம் காளி நீலி என்று ஓங்கார கூச்சலிடும் மலையாள மந்திரவாதி எல்லோரும் இருந்தார்கள். இத்தனை பேருக்கு இடையில் ஒரு கன்னிப்பெண் சிக்கிக்கொண்டாள். அங்கமுத்துவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தேனில் விழுந்த ஈ போல புத்தகத்தில் மூழ்கினாள். அப்பொழுது ஒருவர் உள்ளே வந்தார். ஆள் எளிமையாக இருந்தாலும் பெரிய மனிதருக்குரிய மிடுக்கு இருந்தது. அவரை வரவேற்கத்தான் நாதி இல்லை. அங்கமுத்துவின் அருகில் அவர் வந்து நின்றார். அப்பொழுது அங்கமுத்து அவரை கவனிக்கவில்லை. அவர் தொண்டையை கனைத்து கொண்டு சுப்பிரமணியம் இருக்கிறாரா என்று கேட்டார். அந்த குரல் கேட்டு அங்கமுத்து நிமிர்ந்து பார்த்தாள். நீங்கள் யார்? கேட்டுவிட்டு பார்வையை புத்தகத்தில் பதித்தார். நான் அவரை பார்க்க வேண்டும். வந்தவர் சொன்னார். என்ன விஷயம் சொல்லுங்க. பார்வையை உயர்த்தாமலேயே அங்கமுத்து கூறினாள். அடடே, நீங்கள் தான் சுப்பிரமணியமா? எப்பொழுது பெண்ணாக மாறினீர்கள்? இப்பொழுது உங்கள் பெயர் சுப்பிரமணியமா இல்லை சுப்பம்மாளா? உற்சாகத்தோடு கேட்டுக்கொண்டே வந்தவர் சோஃபாவில் அமர்ந்தார். அதன் பின்புதான் அங்கமுத்து புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு வந்தவரை ஏறிட்டு பார்த்தாள். கதவு திறந்திருந்தால் உள்ளே நுழைந்து விட வேண்டியது தானா? பேய்தான் அப்படி நுழையும் என்று கனல் கக்கினார். ஓ, இது பேய் வீடா? வந்தவர் அமைதியாக கேட்டார். என் வீட்டுக்குள் வந்து இருந்து கொண்டு என் வீட்டையே பேய் வீடு என்கிறீர்களா? எழுந்திருங்கள், வெளியே போங்கள் என்று அங்கமுத்து கூச்சலிட்டாள். அடடே, நான் உங்கள் வீட்டையா சொன்னேன்? நீங்கள் படித்து கொண்டிருப்பது பேய் வீடு என்ற கதையா என்று கேட்டேன். வந்தவர் சிரித்தார். அதை கேட்டு அங்கமுத்து பூரித்து போனாள். ஆமாம் ஆமாம், பேய் கதைதான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவள் வாயெல்லாம் பல். இனம் இனத்தோடு சேரும் என்பார்கள். நீங்கள் வேறு என்ன புத்தகம் படிப்பீர்கள்?
பேய் பிசாசு என்றால் தான் எனக்கு பிடிக்கும் என்றார் வந்தவர். ஆமாம், அவர் இல்லையா? அங்கமுத்துவுக்கு முகம் சுண்டிவிட்டது. உர்ரென்று வைத்து கொண்டாள். யாரை கேட்கிறீர்கள்? வீட்டுக்காரர். நான் தான் இந்த வீட்டுக்காரி. நீங்கள் வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? நீங்கள் யார்? என்ன விஷயமாக வந்தீர்கள்? உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருப்பதாக கேள்விப்பட்டேன். வீடு என்றால் பிள்ளைகள் இருக்கத்தான் செய்வார்கள். எனக்கு 2 பையன், ஒரு மகள். நான் எதுவும் மக்கள் தொகை கணக்கெடுக்க இங்கே வரவில்லை. பிறகு எதற்காக வந்தீர்கள்? எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவளுக்கு என்ன, காணாமல் போயிட்டாளா? போலீஸில் புகார் கொடுங்கள், பத்திரிகையில் விளம்பரம் செய்யுங்கள். இங்கே எதற்காக வந்தீர்கள்? வந்தவர் அமைதியாக பேசினார். ஆனால் அங்கமுத்து எடுத்தெறிந்து பேசினாள். உங்கள் வீட்டில் பையன் இருக்கிறான், என் வீட்டில் மகள் இருக்கிறாள். எதற்காக உங்கள் வீட்டை தேடி நான் வரப்போகிறேன்? இப்படி சுற்றி வளைப்பது எல்லாம் எனக்கு பிடிக்காது. சுருக்கமாக சொல்லுங்கள். உங்கள் பிள்ளையை என் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள வந்திருக்கிறேன். வந்தவர் சொல்லிவிட்டு சிரித்தார். அங்கமுத்துவுக்கோ முகத்தில் சூடு ஏறியது. எழுந்திருங்கள் என்று கட்டளையிட்டார். வந்தவர் விழித்தார். உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை தெரிகிறதா? மாப்பிள்ளை கேட்டு வரும் அழகு இதுதானா? அதற்கு ஒரு முறை இல்லையா என்று இறைந்தாள். நீங்கள் யாரு? என் பிள்ளையை உங்கள் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள என்ன தகுதி இருக்கிறது? வீட்டில் வயது வந்த பையன் இருந்தால் போதும், உள்ளே நுழைந்து விட வேண்டியது என்று கூச்சல் போட்டாள். வந்தவர் அமைதியாக இருந்தார். அங்கமுத்து ஓய்ந்ததும், நான் யார் தெரியுமா? யாரையா நீர்? அங்கமுத்து அலட்சியமாக கேட்டாள். வைர வியாபாரி வைரவனை தெரியுமா உங்களுக்கு? வந்தவர் கம்பீரமாக கேட்டார். அவரே ஒரு வைரமாயிற்றே. அங்கமுத்து உருகினாள். என்ன, அவர் கடையில் கணக்கு பிள்ளையாக இருக்கிறீர்களா? மிக அலட்சியமாக கேட்டாள் அங்கமுத்து. அந்த வைரவனே நான் தான். வந்தவர் மீசையை முறுக்கினார். அவர் கையில் இருந்த வைர மோதிரம் நட்சத்திரம் போல மின்னியது. அதை பார்த்ததும் அங்கமுத்து சர்க்கரை பாகு போல உருகிவிட்டாள். நீங்களா? வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்றாள். அவர் காலில் விழாத குறைதான். இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? வைரவன் கம்பீரமாக கேட்டார். அங்கமுத்து சொன்னால், நீங்கள் இங்கேயே இருங்கள், மாலையில் என் மகன் வருவான், அவனை கையோடு உங்கள் வீட்டுக்கு பிடித்து கொண்டு போய் விடுங்கள்.